ரைட். இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் போன கிளாஸில் பார்த்துருந்தோம் 1.3 உற்பத்தி காரணிகள்டா என்ன, உற்பத்தி காரணிகளோட வகைகள் சம்பந்தமாக பார்த்துருந்தோம். சொல்லுங்க பாபு, உற்பத்தி காரணிகளை நாங்கள் எத்தனை வகைப்படுத்தலாம், அவை எவை? சொல்லுங்க பாபு. 4 வகைப்படுத்தலும்: நிலம், மூலதனம், உழைப்பு, முயற்சி. ரைட், வெரி குட். சரியா, முயற்சின்னு சொல்றதோட முயற்சி ஆண்மை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இன்னும் லைக் சரியா. உற்பத்தி காரணிகளோட வகைகளை நாங்க 4 வகைகளாக வகைப்படுத்தலாம்: நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி ஆண்மை அப்படின்னு. அப்ப நிலம் சம்பந்தமா பார்த்திருந்தோம். நிலம்டா வந்து இயற்கையினால வழங்கப்பட்ட உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய வினைத்திறன் கொண்ட எல்லா இயற்கை வளங்களையும் நாங்க நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிலத்தின் பண்புகள் சம்பந்தமா பார்த்திருந்தோம். உழைப்பு உழைப்பு சம்பந்தமா பார்த்திருந்தோம். உழைப்புண்டா என்ன, உழைப்புண்ட பண்புகள் என்ன, ஊழியத்தின் நிரம்பல்ண்டா என்ன, ஊழிய நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் என்னென்ன. அதே மாதிரி கடைசியா பார்த்த விஷயம் தான் என்ன சொன்னா, ஊழியத்தின் செயற்திறனை தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க சில காரணிகள் பார்த்திருந்தோம். ஊழியத்தின் செயற்திறனை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன: கல்வி, அனுபவம், தொழிற்பிரிப்பு, பயிற்சி, ஊக்குவிப்பு, அது சம்பந்தமா எல்லாம் பார்த்து. சரியா, ரைட். இப்ப நாங்க இந்த தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு ஊழியத்தின் செயற்திறனை தீர்மானிக்கிற காரணிகள்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரணி. அப்ப இந்தியான கிளாஸ்ல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சி. சரியா, தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சி இது சம்பந்தமா நாங்க பார்க்க வேண்டிய. ரைட், தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சி. ரைட். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் தொழிற்பிரிப்பு. அப்ப தொழிற்பிரிப்பு அப்படின்னு சொன்னா என்னண்டா, ஒரு உற்பத்தி செயல்முறைய ஒரு உற்பத்தி செயல்முறையை வந்து பல்வேறு உப பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த செயல்முறையை வந்து பல பல உப பிரிவுகளாக பிரிக்கிறது, பல பிரிவுகளாக பிரிக்கும். ஒவ்வொரு பிரிவுக்கும் வெவ்வேறு ஊழியரை வேலைக்கு அமர்த்துறது. ஒரு 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 உற்பத்தி செயல்முறை ஒன்று காணப்படுது. அந்த செயல்முறையை பல்வேறு பிரிவுகளாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பிரிக்கிறோம். சரியா, இப்படி பல்வேறு பிரிவுகளாக பிரிச்சு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் வந்து என்ன செய்யறது, வெவ்வேறு ஊழியரை வேலைக்கு அமர்த்துறது. இப்படி வெவ்வேறு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தி மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்தி செயற்பாடைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்றோம், தொழிற்பிரிப்பு அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், தொழிற்பிரிப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணமா ஒரு உடுப்பு தைக்கிற ஒரு உடுப்பு ஒரு ஷர்ட்டை உற்பத்தி செய்யற ஒரு நிறுவனம் ஒன்று வச்சுக்கொள்வோம். அல்லது ஆடைகளை உற்பத்தி செய்யற ஒரு நிறுவனம் ஒன்று வச்சுக்கொள்வோம். அந்த ஆடைகளை உற்பத்தி செய்யறதுக்கு வந்து முதலாவது என்னன்னு சொன்னா, அந்த ஆடைகளை வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு பகுதி. அதே மாதிரி அந்த ஆடைகளை தயாரிச்சு அதை வந்து சரியான முறையில வெட்டி அதை டிசைன் பண்றதுக்கு ஒரு பகுதி. அந்த ஆடைகளுக்கு வந்து மேலதிகமான டிசைனை வந்து இட்டுறதுக்கான ஒரு பகுதி. அந்த ஆடைகளை வந்து பொருத்துறதுக்கான ஒரு பகுதி. அந்த ஆடைகளை வந்து தைக்கிறதுக்கான ஒரு பகுதி. அந்த தைத்த ஆடைகளுக்கு பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு பகுதி. அந்த பட்டன் வச்ச ஆடைகளை வந்து அயன் பண்ணி அதை அயன் பண்றதுக்கு ஒரு பகுதி. அது வந்து பெக் பண்றதுக்கு ஒரு பகுதி. அதை வந்து செயலிங்ல வைக்கிறதுக்கு ஒரு பகுதி. அதை செயல் பண்றதுக்கான இடத்துக்கு வந்து ஒரு பகுதி. அந்த கஸ்டமரை கேர் பண்றதுக்கான ஒரு பகுதி. அந்த கஸ்டமர் கையில கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அந்த விற்பனை நடவடிக்கையை செய்யறதுக்கு ஒரு பகுதி. இப்படியாக ஒரு உற்பத்தி செயற்பாடுன்ற முழுமையான செயற்பாடுன்ற பல பிரிவுகளா பிரிச்சு அந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் வந்து வெவ்வேறு ஊழியர்களை ஈடுபடுத்துறது. அப்படி ஈடுபடுத்துறதை தான் நாங்க என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், என்னன்னு சொல்றோம் அதை தொழிற்பிரிப்பு. தொழிற்பிரிப்பு. சரியா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக வினைக்கொள்ளணும். அப்ப இந்த செயல்முறை வந்து குறிப்பிட்ட வேலையை மிகவும் திறன்பட செய்யக்கூடிய ஊழியருக்கு அவற்றை கையளிப்பதை குறிக்கிறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இது வந்து தைக்கிற பிரிவுன்னு சொன்னோம் தானே. இது வந்து தைக்கிற பிரிவு. அப்ப தைக்கிற வேலை தெரிஞ்ச ஊழியருக்கு தான் நாங்க என்ன செய்யணும், அந்த தைக்கிற பிரிவுக்கான அந்த வேலைய வந்து குடுக்கோணும். அந்த பிரிவுல வந்து அவருக்கு வந்து அவர வந்து வேலைக்கு அமர்த்தணும். அதே மாரி கொளுத்தி அயர்ன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த அயர்ன் பண்ற பிரிவுக்குள்ள வந்து அவர அந்த வேலையில வந்து ஈடுபடுத்தணும். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப இப்படியாக ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் அந்த ஒவ்வொரு அந்தந்த வேலை தெரிஞ்சவங்களுக்கு விளங்கினா அந்த திறன்பட அந்த வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்கிறது. இது வந்து ஒரு தொழிற்பிரிப்புன்ற ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுதான் இந்த தொழிற்பிரிப்பு அப்படின்னு சொல்றது. என்ன வேலை தெரியும். உதாரணமா அப்ப நீங்க ஈகிறீங்க ஒரு ஒரு உற்பத்தி செயற்பாடு ஒண்ணு செய்ய போறீங்க வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? ஒரு உற்பத்தி செயற்பாடு ஒன்று வந்து ஒரு 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 கம்பெனில ஒரு உற்பத்தி செயற்பாடு ஒன்று நடைபெறுது. அந்த உற்பத்தி செயற்பாட்டுல அ ஒரு புக்க உற்பத்தி செய்யறதுக்கான அ ஒரு உற்பத்தி நிறுவனம் என்று வச்சுக்கொள்வோமே. அந்த புக்க உற்பத்தி செய்ற நிறுவனத்துல நீங்க வேலைக்கு போறீங்க. அந்த அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, அந்த பேப்பரை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த அந்த அடிக்கப்பட்ட பேப்பர் எல்லாம் வந்து ஒன்று சேர்த்து, அத பின் பண்றது. அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். மத்த வேலையெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னா தெரியாது. இல்லாட்டி கஷ்டம். அது வந்து அதுல இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த வேலைய உங்களுக்கு தரணும்? ஒரு ஒரு நிறுவனம் எந்த வேலைய தரணும்? எந்த வேலைய நீங்க சாய்ஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வேலைய தான் நீங்க சாய்ஸ் பண்ணுவீங்க. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப நீங்க எத வந்து திறன்பட செய்யலும்னு சொல்லி போட்டு உங்களுக்கு தெரியுதோ, அல்லது நிறுவனத்துக்கு வந்து தெரியுதோ, ஒரு ஊழியருக்கு என்ன வேலைய அவங்க செய்வாங்க அப்படின்னு, அந்த வேலையத்தான் அவருக்கு குடுக்கணும். நல்லா தைக்க தெரிஞ்சவருக்கு தைக்கிற வேலைய குடுக்குறீங்க. நல்லா அயர்ன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, நல்லா அந்த அயர்ன் பண்ற வேலையில வந்து அவரை ஈடுபடுத்துறது. அப்ப இப்படி வந்து ஒரு செயன்முறைய குறிப்பிட்ட வேலைய மிகவும் திறன்பட செய்யக்கூடிய ஊழியருக்கு தான் அவற்றை கையளிக்கணும். அவற்றை என்ன செய்யணும்? கையளிக்கணும். அத வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்ததாக, இந்த தொழிற்பிரிப்புனா என்று விளங்கிட்டு தானே. அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க போறோம்டா, சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சி. சரியா? சிறப்பு தேர்ச்சி. இப்ப இந்த சிறப்பு தேர்ச்சி அல்லது தொழிற்தேர்ச்சி அப்படின்னு சொல்றது. இதுக்கு வந்து என்ன சொல்றது? சிறப்பு தேர்ச்சி அல்லது இன்னொரு பேர் என்னன்னா, தொழிற்தேர்ச்சி. தொழிற்தேர்ச்சி. சரியா? ஒருவர் வந்து ஒரு வேலைய தொடர்ந்து மேற்கொள்வதனால, அத்தொழில்ல அவர் பெறும் ஆற்றல், அல்லது அனுபவம், அல்லது பயிற்சி என்பவற்றைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால், சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? அப்ப ஒரு ஒரு வேலைய தொடர்ந்து செய்றார். இப்ப உதாரணமா தைக்கிற வேலைய வந்து ஒருத்தர் தொடர்ந்து செய்றார் அப்படின்னு சொன்னா, அந்த தைக்கிறதுல வந்து அவருக்கு கூட அனுபவம் இருக்கும். கூட பயிற்சி எடுத்திருப்பாரு. நிறைய ஆற்றல்கள் ஈக்கும். இப்ப டிஃபரண்டா, ஸ்பீடா, குவாலிட்டியா தைக்கக்கூடிய ஒரு ஒரு திறன வந்து அவர் வளர்த்துக் கொள்ளணும். விளங்கினா சொல்றது? அப்ப இப்படி ஒருவர் ஒரு வேலைய தொடர்ந்து மேற்கொள்வதினால அந்த தொழில்ல அவர் பெறும் ஆற்றலாயிக்கலாம், அல்லது அனுபவமாயிக்கலாம், அல்லது பயிற்சியாயிக்கலாம். இதத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? இதத்தான் நாங்க என்ன சொல்றது? இத நாங்க என்னன்னு சொல்றது? சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சி. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? தெளிவாக வினைக்கொள்ளணும். ஒரு வேலையை தொடர்ந்து மேற்கொள்வதற்காக, ஒரு வேலையை திருப்பி ஒவ்வொரு நாளும் வருஷக்கணக்குல விளங்கினா சொல்றது? 3 வருஷமோ, 4 வருஷமோ அந்த வேலைய தொடர்ந்து செய்றதால, அதுல வந்து ஒரு ஆற்றல் ஒன்று உருவாகும். ஒரு அனுபவம் ஒண்ணு கிடைக்கும். அதுல ஒரு பயிற்சி ஒன்று ஏற்படும். இப்படி இந்த ஆற்றலையும், அனுபவத்தையும், பயிற்சியையும் அவர் பெற்றுக்கொண்ட ஆற்றல், அனுபவம், பயிற்சி இதத்தான் நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? சிறப்பு சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சி. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். சரி. இப்ப நாங்க வாரம் அடுத்ததாக ஒரு டொபிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னால், இந்த
தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சி. இந்த தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியால அனுகூலங்களும் ஏற்படுது. அதே மாதிரி விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிரதிகூலங்களும் ஏற்படுது. அனுகூலங்களும் ஏற்படுது, பிரதிகூலங்களும் ஏற்படுது. அனுகூலங்களையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும், பிரதிகூலங்களையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது விடயம் என்னென்று சொன்னால் இந்த தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியால ஏற்படுகின்ற அனுகூலங்களை முதலாவது பார்ப்போம். அனுகூலங்கள் அனுகூலங்கள் முதலாவது அனுகூலம் என்னென்று சொன்னா உற்பத்தியின் வேகம் அதிகரிக்கும். உற்பத்தியின் வேகம் அதிகரிக்கும். இதனால நாட்டின் வெளியீட்டு மட்டம் உற்பத்தின வேகம் அதிகரிச்சுன்னு சொன்னா நாட்டின் வெளியீட்டு மட்டம் என்ன நடக்கும்னு சொன்னால் அதிகரிக்கும். அதிகரிக்கும் விளங்கினவங்க சொல்றது. அப்ப உற்பத்தியை உதாரணமா ஒரு தொழில தொடர்ந்து ஒரு வேலையை தொடர்ந்து செய்யறாரு, தைக்கிற வேலையை தொடர்ந்து செய்யறாரு, அயன் பண்ற வேலையை தொடர்ந்து செய்யறாரு, அந்த உடுப்பை மடிச்சு பெக் பண்ற வேலையை தொடர்ந்து செய்யறாரு. அப்ப இப்படி ஒரு வேலையை தொடர்ந்து செய்யற டைம்ல அதை அவரை ஸ்பீடா செய்யக்கூடிய ஆற்றல் தான் அன்னைக்கு வரும். வேகமா செய்யணும். அப்ப வேகமா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நிறைய உற்பத்திகளை செய்யலுமா இல்லாதா? நிறைய உற்பத்திகளை செய்யலுமா இல்லாதா? ஏழுமா இல்லாதா? குயிக் ஆன்சர் பண்ணணும். ஒரு உற்பத்திய வேகமா செஞ்சால் சரியா அந்த உற்பத்திய அந்த அந்த உற்பத்திய நிறைய உற்பத்திகளை செய்ய இயலுமா இல்லாதா? ஏழும் சார். ஏலும். விளங்கி நான் சொல்றது. அப்ப உற்பத்தியின் வேகம் அதிகரிக்கிறதால உற்பத்தி மட்டம் நாட்டின் வெளியீட்டு மட்டம் மொத்த ஜிடிபி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். விளங்கி என்ன சொல்றது? நிறைய உற்பத்திகளை மேற்கொள்ள இயலும். இது ஒரு அனுகூலம். எதுண்ட அனுகூலம்? தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சின்ற அனுகூலம். ரைட். இரண்டாவது அனுகூலத்தை பார்ப்போம். இரண்டாவது அனுகூலம் என்னன்னு சொன்னா உற்பத்தி காரணிகள வினைதிறன் அதிகரித்து அவற்றின் விளைதிறன் அதிகரிக்கும். அப்ப உற்பத்தி காரணிகள் அப்ப உற்பத்தி காரணிகளோட வினைதிறன் அதிகரித்து அதன் விளைதிறனும் என்ன நடக்கும் சொன்னால் அதிகரிக்கும். அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொன்னா என்ன? உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணிகள் சம்பந்தமா பார்த்திருந்தோம். சொல்லுங்க உற்பத்தி காரணிகள்னா என்ன? உற்பத்தி காரணிகளை 4 வகைப்படுத்தலாம். அந்த உற்பத்தி காரணிகளை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணிகள்? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. அந்த இப்படியான இந்த உற்பத்தி காரணிகளை வினைதிறன் அப்படின்னு சொன்னா அதை பூரணமாக பயன்படுத்துறது, முழுமையாகவும் பூரணமாகவும் பயன்படுத்துறது. விளங்கி நான் சொல்றது. அப்ப சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு போகல, தொழிற்பிரிப்பு அப்படின்னு போகல, அதை சரியான முறையில ஸ்பீடா வேகமா அதை அந்த அந்த தொழில் சம்பந்தமா அதுக்காக நிறைய அறிவை அவனுக்கு பெற்றுக்கொள்ளும். விளங்கி என்ன சொல்றது? அவனுக்கு அனுபவம் ஒண்ணு கிடைக்கும். அப்படிங்கிறதால அவன் என்ன செய்வான்னு சொன்னா அந்த உற்பத்தி காரணியில முழுமையாகவும் சரியா வினைத்திறன் கொண்டதாக அவன் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அப்ப உற்பத்தி காரணிகளோட வினைத்திறன் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப வினைத்திறன் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப வினைத்திறன் அதிகரிக்கிற டைம்ல குறைந்த உள்ளீட்டுல சரியா குறைந்த உள்ளீட்டுல என்ன செய்யலும்? அதிகமான வெளியீட பெற்றுக்கொள்ளும். குறைந்த உள்ளீட்டுல அதிகமான வெளியீட பெற்று இதைத்தான் நாங்க விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப விளைதிறனும் என்ன நடக்கும்னா அதிகரிக்கும். ஏண்டா ஒரு ஒரு உற்பத்தியை ஒரு உற்பத்தி செயற்பாட்டை ஒரு தொழில தொடர்ந்து அவன் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா சரியா தொடர்ந்து ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா அதுல வீண் விரயம் குறைக்கப்படும். விளங்கி நான் சொல்றது. அவனுக்கு இந்த மாதிரி இப்ப உதாரணமா தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல அதை எப்படி செஞ்சு சரியா அந்த மாதிரி அவனுக்கு விளங்கும். இப்ப எது எதுல மிஸ்டேக் ஆகுது, அப்ப எது எதுல நாங்க இதுக்கு பிறகு மிஸ்டேக் கூட படாது சரியா அது சம்பந்தமான விளக்கம் எல்லாம் அவனுக்கு விளங்கிக்கும்.
அப்ப விளங்கிக்கும் அப்படின்னு சொன்னா அடுத்த முறை உற்பத்தி செய்ய போக்குள்ளவன் வந்து என்ன செய்வான்டா, அந்த பிழையை விட மாட்டான். அந்த பிழையை விட மாட்டான். அப்ப பிழையை விடமாட்டான் அப்படின்னு சொன்னா வீண் விரயம் ஒன்று ஏற்படுமா? ஏற்படுமா? வீண் விரயம் ஏற்படுமா? இல்ல சார். இல்ல. அப்ப வீண் விரயம் ஏற்படாட்டி குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீடு பெற்றுக்கொள்ள இயலுமா இயலாதா? இயலுமா இயலாதா? ஏலும். இயலும். இயலும். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? இதத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால், இந்த தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சின்ற அனுகூலத்திலே இருக்கிற ஒரு அனுகூலம். ஒரு அனுகூலம். என்னது? உற்பத்தி காரணிகளோட வினைத்திறன் அதிகரிச்சு, அதன் விளைதிறனும் அதிகரி. நல்லா தலையில போட்டுக்கொள்ளணும். சரியா? 3வது அனுகூலம். 3வது அனுகூலம் என்னன்னு சொன்னா, நேரம் சேமிக்கப்படும். நேரம் வந்து சேமிக்கப்படும். அப்ப வீண் விரயம் இல்லாம, அவன் வந்து அந்த தொழில் சம்பந்தமா அவன் வந்து தொடர்ந்து அந்த வேலைய செய்றதுனால, அந்த தொழில் சம்பந்தமா பூரண விளக்கம் வந்து அவனுக்கு கிடைக்கப்பெறும். அப்போ பூரண விளக்கம் பெற்றுச்சு. அதுல வந்து பிழை என்ன? அது சரி என்ன? அத எப்படி செய்யணும்? எந்தெந்த கலவைகள இடோணும்? எந்தெந்த மூலப்பொருட்கள இடோணும்? அந்த மூலப்பொருட்கள இடுற டைம்ல என்ன பிழை வருது? அத எப்படி சரி செய்றது? விளங்கினா? அப்ப அது சம்பந்தமான அவ்வளோ விஷயமும் அந்த தொழில் சம்பந்தமான அவ்வளோ விஷயமும் அவனுக்கு கிளியர் ஆயிரும். அப்ப கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொன்னா, திருப்பி அந்த தொழில செய்யற டைம்ல, திருப்பி அந்த வேலைய செய்யற டைம்ல, அவனுக்கு வந்து அந்த நேரத்த வீண் விரயம் செஞ்சுட்டிப்பானா? இல்ல. நேரம் வந்து என்ன செய்ய போகுது? வீண் விரயமாகாட்டி என்ன நடக்கும்? சேமிக்கப்படும். அப்ப நேரம் வந்து சேமிக்கப்பட்டது அப்படின்றது வந்து தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சின்ற ஒரு அனுகூலத்துல இருக்கிற ஒரு அனுகூலத்துல இருக்கிற ஒரு விடயம். சரியோ? 4வது அனுகூலத்த நாங்க பார்க்க போறோம். தரமான பொருள் உற்பத்தி. என்ன பொருள் உற்பத்தி? தரமான பொருள் உற்பத்தி. பொருள் உற்பத்தி. அப்ப தரமான பொருள் உற்பத்தி அப்படின்னு சொல்ல போக்குள்ள நான் இதுக்கு முந்தி சொன்ன விஷயம் தான். ஒரு விடயத்த வந்து தொடர்ந்து செய்றதின் மூலமா, ஒரு ஒரு வேலைய வந்து தொடர்ந்து செய்றதின் மூலமா, அவன் அது சம்பந்தமான விளக்கத்த வந்து பூரணமாக பெற்றுக்கொள்வான். அப்ப பூரணமாக பெற்றுக் கொண்டான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து வீண் விரயம் இல்லாம, சரியான மூலப்பொருட்கள, அதை எப்படி செய்யணும்? எந்த மாரி செய்யணும்? எந்த மூலப்பொருட்கள இடணும்? அப்படின்ற ஒரு பூரண விளக்கம் ஒன்று அவனுக்கு கிடைக்கப்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தொழில திரும்ப திரும்ப செய்றதின் மூலமா அனுபவம் கிடைக்கப்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உற்பத்தி பொருள தரமானதாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உருவாகும். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓம் சார். ஓம். விளங்கினா சொல்றது? நல்ல கான்ஃபிடென்ட்டா சொல்லுவோம். விளங்கினா? ரைட். 5வது விடயம். 5வது சர்வதேச வியாபார விருத்தி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அதிகரிக்கும். விருத்தி அடையும். சர்வதேச வியாபாரம் அதாவது ஏற்றுமதி என்ன செய்யும்டா? அதிகரிக்கும். எப்படி? இந்த சிறப்பு தேர்ச்சியின் மூலமா அல்லது தொழிற்பிரிப்பின் மூலமா எப்படி வந்து சர்வதேச வியாபாரம் விருத்தி அடையுது? எப்படி ஏற்றுமதி அதிகரிக்குதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க தானே? அது எப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க ஆரம்பத்துல ஒரு பார்த்தோமா இல்லையா? நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் தானே? என்னது? உற்பத்தியின் வேகம் அதிகரிச்சு, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டின் வெளியீட்டு மட்டம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அதிகரிக்கும்னு பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? ஓம் சார். அப்ப அதிகமான உற்பத்திகள் காணப்படுது. அப்படின்னு சொன்னா, வெளியீட்டு மட்டம் அதிகரிச்சுன்னு சொன்னா, அந்த வெளியீட்டு மட்டத்துல வந்து எங்களுக்கு தேவையானத எடுத்துக்கொண்டு பேலன்ஸ வந்து எங்களுக்கு ஏற்றுமதி செய்ய இயலுமா இல்லையா? வெளிநாடுகளுக்கு அனுப்ப இயலுமா இல்லையா? இயலுமா இல்லாதா? இயலும். விளங்கினா சொல்றது? அதனால சர்வதேச வியாபாரம் வந்து என்ன நடக்க போகுது? விருத்தி அடைய போகுது. தரமான பொருள உற்பத்தி செஞ்சு, அந்த தரமான பொருள வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்றதால, அத வந்து நாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு, அதன் மூலம் எங்களுக்கு என்ன செய்யலும்டா, நாட்டுண்ட நாட்டுண்ட வினைத்திறன சரியான முறையில பேணிக் கொள்ளலாம். அப்ப சர்வதேச வியாபாரம் வந்து நடக்கும். சர்வதேச வியாபாரம் விருத்தி அடையும். அப்ப விருத்தி சார், அடைஞ்சுன்னு ஒரு சொன்னா டவுட் ஒண்ணு சார். ஓ! கேளுங்க. சர்வதேச வியாபாரம் சொல்லக்குள்ள இறக்குமதியும் வரும் தானே? ஓ! சர்வதேச வியாபாரம்ன்னு சொல்ல போகொள்ள இறக்குமதின்னு வரும். ஆனா நாங்க அந்த எதுல தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலத்துக்குள்ள எடுக்கிறது வந்து சர்வதேச வியாபாரத்துக்குள்ள ஏற்றுமதிய தான் எடுக்கிறது.
ஏன்னா இறக்குமதியோட நாங்க சம்பந்தப்படுத்துறது இல்ல தானே. ஏன்னா எங்களுக்கு தொழிற்பிரிப்பு ஒண்ணு நடக்குது. அதே மாரி வந்து சிறப்பு தேர்ச்சி ஏற்படுது. அந்த தொழிற்பிரிப்பின் மூலமா சிறப்பு தேர்ச்சி ஏற்படுதுன்னு சொன்னா, எங்களோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். நாட்டின் வெளியீட்டு மட்டம் அதிகரிக்கும். அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு நாங்க வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யலாம். அப்ப ஏற்றுமதியில தானே அது சம்பந்தப்படுது. நீங்க கேட்ட கேள்வி ஓகே. என்னது சர்வதேச வியாபாரம் அப்படின்னு சொல்ல போகல ஏற்றுமதி, இறக்குமதி தான் வரும். ஆனா இதுல நன்மைகளுக்குள்ள, அனுகூலத்துக்குள்ள வாரது எது? எதோட சம்பந்தப்படுது? ஏற்றுமதியா, இறக்குமதியா? என்ன ஏற்றுமதி என்ன மதி? ஏற்றுமதி ஏற்றுமதி ஏ- ஏற்றுமதி. ஏற்றுமதி. சரியா? ரைட். இதுதான் என்னன்னு சொன்னா தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சின்ற அனுகூலம். அனுகூலம். இப்ப நாங்க அடுத்த கேட்டகரிக்குள்ள வாரம் என்று சொன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி தான், தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலம் ஈக்கிற மாரி, பிரதிகூலங்களும் காணப்படுது. என்ன கூலங்களும் காணப்படுது? பிரதிகூலங்களும் காணப்படுது. சரியா? அப்ப தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியின் சிறப்பு தேர்ச்சியின் பிரதிகூலம். பிரதிகூலம். முதலாவது முதலாவது விடயம் என்னென்று சொன்னால், முழு உற்பத்தி செயன்முறை பற்றிய விளக்கத்தை பெறுவது கடினம். முழு உற்பத்தி செயன்முறை பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்றது வந்து கஷ்டம், கடினம். ஏன் அது? தொழிற்பிரிப்பின் மூலமா சிறப்பு தேர்ச்சி ஏற்படுத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்படி இல்ல. ஒருவர் வந்து உதாரணமா நான் வந்து என்ன செஞ்சேன்? ஆடை உற்பத்திய நாங்க எடுத்துக்கொண்டோம். அதுல வந்து வெட்டுறதுக்கு ஒரு பகுதி, அத வந்து தைக்கிறதுக்கு ஒரு பகுதி, அத வந்து பெக் பண்றதுக்கு ஒரு பகுதி, அத வந்து விற்பனை செய்றதுக்கு அப்படியான ஒவ்வொரு பிரிவுகள் நான் சொன்னேன் தானே. அப்ப அப்படின்னு சொன்னா, ஒருத்தர அயர்ன் பண்ற பிரிவுக்குள்ள நாங்க ஈடுபடுத்தணும்னு சொன்னா, அந்த வேலைய மட்டும் தான் பார்ப்பாரு. அப்ப மத்த வேலையெல்லாம் அவருக்கு தெரிய வருமா? எப்படி செஞ்சு கொள்றது? அது ஓகே. எல்லாம் இந்தந்த பிரிவுகள் இருக்குதுன்னு தெரிய வரும். ஆனா அத வந்து எப்படி செய்றது? தைக்கிறது எப்படின்னு சொல்லி போட்டு தெரிய வருமா? கஷ்டம். இல்லைன்னு சொல்றது. எல்லா விடயத்தையும் வந்து தெரிஞ்சு கொள்ளலாது. அதான் வந்து இதுல ஒரு பிரதிகூலம். முழு உற்பத்தி செயன்முறையின் விளக்கத்த பெற்றுக்கொள்வது கடினம். இது ஒரு பிரதிகூலம். இது விளங்கினா இல்லையா? முதலாவது சொல்லுங்க பாப்போம். இது விளங்கினா இல்லையா? அந்த பிரதிகூலம் விளங்கினா இல்லையா? விளங்கிட்டு சார். வெரி குட். சரியா? 2வது 2வது ஊழியத்தின் ஆற்றல் விருத்திக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஊழியத்தின் ஆற்றல்ட விருத்திக்கு வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னா, ஒரே வேலைய தானே அவரு திருப்பி, திருப்பி, திருப்பி செய்வாரு. அப்ப அதுல மட்டும் தானே அவருக்கு அனுபவத்த பெற்றுக்கொள்ள இயலும். பயிற்சிய பெற்றுக்கொள்ள இயலும். விளங்குனா சொல்றது? அப்ப இப்படி அனுபவத்தையும், பயிற்சியையும் வந்து ஒரே தொழில்ல ஈடுபடுறதின் மூலமா, ஒரே தொழில செய்றதின் மூலமா, அந்த ஊழியத்தின் ஆற்றலுக்கும், விருத்திக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது. இது வந்து ஒரு பிரதிகூலம். சரியா? 3வது பிரதிகூலம் என்னன்னு சொன்னா, ஊழியம் மூலதனத்திற்கு அடிமையா? எதுக்கு அடிமையாக போகுது? ஊ ஊழ் எ இது ஊழியம் மூலதனத்துக்கு வந்து அடிமையாக காணப்படும். அப்ப இப்படி வந்து என்னன்னு சொன்னா, அந்த தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியின் பிரதிகூலங்கள் வந்து 3 பிரதிகூலம். என்னது? முழு உற்பத்தி செயல்முறை பற்றி விளக்கத்த பெறுவது கடினம். ஊழியத்தின் ஆற்றல் விருத்திக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது. மூலதனம் இந்த ஊழியம் வந்து மூலதனத்துக்கு அடிமையாகிறது. அதே மாரி தொழிற்பிரிப்புண்ட சிறப்பு தெரிஞ்சின நன்மையும் அனுகூலத்தையும் நாங்க பார்த்துக்கொண்டோம் என்னன்னு சொன்னா, உற்பத்தி வேகம் அதிகரிக்கும். அதனால நாட்டின் வெளியீட்டு மட்டம் உயரும். உற்பத்தி காரணிகளோட விளைதிறன் அதிகரித்து, அவற்றின் விளைதிறன் அதிகரிக்கும். அதே மாரி நேரம் சேமிக்கப்படும். தரமான பொருள் உற்பத்தி, சர்வதேச வியாபாரத்தின் விருத்தி, அதாவது ஏற்றுமதி அதிகரிக்கும். சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, நன்மை, தீமை. அடுத்ததாக நாங்க ஒரு டொபிக்குள்ள போப்போறோம் என்று சொன்னால், சரி. அடுத்த ஒரு டொபிக்குள்ள போப்போறோம் என்னன்னா, ஊழியப்படை. ஊழியப்படை. அப்ப அந்த ஊழியப்படை அப்படின்னு சொன்னா என்னென்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஊழியப்படைன்னா, ஒரு நாட்டின் உழைப்பை ஒரு நாட்டுல வந்து உழ உழைப்ப வழங்க தயாராக உள்ள மொத்த சனத்தொகையில 15 வயதுக்கு மேற்பட்ட நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
15 வயதுக்கு மேற்பட்ட வேலை செய்யக்கூடிய சனத்தொகையைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் ஊழியப்படை அப்படின்னு சொல்றோம். அப்ப 15க்கும் 59க்கும் இடையில உள்ளாக்களைத்தான் நாங்க என்ன சொல்றோம் 59 வயசு அல்லது 65 சொல்லலாம். 65 வயசுக்கு உட்பட்ட ஆக்களை வேலை செய்யக்கூடிய ஆக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஊழியப்படை அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு நாட்டின் உழைப்பை வழங்க தயாராக இருக்கிற மொத்த சனத்தொகையில 15 வயதுக்கும் 65 வயது இடைப்பட்டவர்களை தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் ஊழியப்படை அப்படின்னு சொல்றோம். ஊழியப்படை அப்படின்னு சொல்றோம். அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளும். சரியா? கிளியரா விளங்கினா? ஊழியப்படைன்னு சொன்னா என்னட்டு விளங்கினா? ரைட். அடுத்ததாக சரி, அடுத்ததாக இந்த படையின் நலவின தீர்மானிக்கிற காரணிகள். ஊழியப்படையின் சரி நலவினை தீர்மானிக்கிற சரி தீர்மானிக்கிற காரணிகள். ஊழியப்படவின் அளவினை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்னது? 3 காரணி இது. முதலாவது பிறப்பு, இரண்டாவது இறப்பு, மூன்றாவது தேறிய குடிபெயர்வு. தேறிய குடிபெயர்வு இதுதான் என்னன்னு சொன்னா ஊழியப்படையின் அளவின தீர்மானிக்கிற காரணி. அவ ஊழியப்படையின் அளவின தீர்மானிக்கிற காரணி 3 குறிப்பிடு அப்படின்னு சொன்னா என்ன குறிப்பிடுவீங்க? என்னென்ன வரும்? என்னென்ன காரணி வரும்? பிறப்பு, இறப்பு, தேறிய குடிபெயர்வு. பிறப்பு, இறப்பு, தேறிய குடிபெயர்வு. சரியா? விளங்கினா இது? அடுத்த டாபிக்கு போவோமா? அடுத்த டாபிக்கு போமா? ரைட். அடுத்ததாக நாங்க பார்த்துட்டு வரோம் என்னன்னு சொன்னா இந்த உற்பத்தி காரணிகள். என்ன காரணிகள்? உற்பத்தி காரணிகள். இந்த உற்பத்தி காரணிகளை நாங்க 4 வகைகளாக நாங்க வகைப்படுத்தணுமா இல்லையா? அந்த 4 வகைகளையும் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. சரியா? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. சரி, அப்ப நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மையில நாங்க எது பார்த்து முடிச்சுக்கிறோம்? எது பார்த்து முடிச்சுக்கிறோம்? நிலமும் உழைப்பையும் பார்த்துட்டோம். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ. நிலத்தையும் உழைப்பையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததாக நாங்க என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா புதிய ஒரு விஷயம்தான் மூலதனம். மூலதனம். சரியா? சுப்பீரி டாபிக். அதுக்குள்ள நான் போறோம். மூலதனம்டா என்ன, அதுக்கான உதாரணங்கள், மூலதனத்தின் பண்பு, மூலதனத்தின் வகைகள் அல்லது வடிவங்கள் அப்படின்னு சொல்றது.
சரியா? அது சம்பந்தமா பார்க்க போறோம். மூலதனம் எப்படி உருவாகுது? சரியா? அதுல சேமிப்பு எப்படி தொடர்பு படுது? சரி. அந்த சேமிப்ப நாங்க 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். அதே மாரி உள்நாட்டு சேமிப்ப நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். விளங்கினா? அதே மாரி முதலீடுன்னா என்ன? மூலதன ஆக்கம்டா என்ன? பணம் ஏன் வந்து மூலதனமாக கருதப்படாம இருக்குது? இது சம்பந்தமா எல்லாம் வந்து நாங்க அந்த மூலதனம்ன்ற டொபிக்குக்குள்ள பார்க்க வேண்டி பார்க்க வேண்டி இருக்குது. சரியா? ரைட். இப்ப நாங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மூலதனம்னா என்னன்றத நாங்க முதலாவது பார்ப்போம். சரி. மூலதனம் அப்படின்னு சொன்னால், மனித விருப்பங்கள பூர்த்தி செய்றதுக்கு அவசியமான பொருட்கள், சேவைகள மனிதன்ட விருப்பங்கள பூர்த்தி செய்றதுக்கு அவசியமான பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்றதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மனிதனால உருவாக்கப்பட்டது. மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்ட கால பயன்பாட்டை கொண்ட நீண்ட கால பயன்பாட்டை கொண்ட வளங்களத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வளங்கள தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மூலதனம் அப்படின்னு சொல்றோம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப மனிதன்ட விருப்பங்கள பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை? மனுஷன்ட விருப்பங்கள, தேவைகள பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை? பொருட்கள் சேவை. பொருட்கள், சேவைகள். அந்த பொருட்கள், சேவைகள வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்டா, எங்களுக்கு வந்து இந்த உற்பத்தி காரணிகள் தேவை. அதுல நாங்க மூலதனத்த தானே பார்க்கிறோம். அப்ப இப்படி வந்து பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்யறதுக்கு மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்ட கால பயன்பாட்டை கொண்ட வளங்களத்தான் நாங்க என்ன சொல்றோம்? வளங்கள நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? மூலதனம். 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 நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா சிம்பிளான விஷயம். மனுஷன விருப்பத்த பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இது என்னது பொருட்கள், சேவைகள் அவசியம். அப்ப அந்த பொருட்கள், சேவைகள வந்து உற்பத்தி செய்றதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கோணும், நீண்ட கால பயன்பாட்ட கொண்டிருக்கணும். மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கோணும், நீண்ட கால பயன்பாட்ட கொண்டிருக்கணும். அப்ப இப்படி மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்ட கால பயன்பாட்டை கொண்ட வளங்களத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றால், என்னன்னு சொல்றோம்? மூலதனம். 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 சரியா? மூல உள்ள சனம். அப்படி இல்ல. மூலதனம். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப இதுக்கான உதாரணங்கள வந்து பார்க்க போனா, தொழிற்சாலைய சொல்லேலும், கட்டிடங்கள சொல்லேலும், தளபாடங்கள சொல்லேலும், பெருந்தெருக்கள சொல்லேலும், விமான நிலையங்கள சொல்லேலும், நீர் வடிகால்கள சொல்லேலும். இதெல்லாம் வந்து என்னன்னா, என்ன? என்ன? மூல மூலதனம். மூல உள்ள சனமா? மூலதனம். இல்ல விலங்கல்ல எப்படி? மூல உள்ள சனமா? இல்லாட்டி மூலதனமா? மூலதனம். மூலதனம். மூல ஆ எனக்கு மாறி விளங்கிச்சு. மூல உள்ள சனம்ன்ற மாரி விளங்கிச்சு. ரைட். பரவால்ல. சரியா தான் சொல்லிக்கிறீங்க. மூலதனம். ரைட். சரியோ. அப்ப என்னது? தொழிற்சாலை, கட்டிடங்கள், தளபாடங்கள், பெருந்தெருக்கள், விமான நிலையம், நீர்வடிகால். ரைட். அடுத்ததாக நாங்க ஒரு விடயத்துக்குள்ள வாரோம். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். சுப்பீரி விஷயம் உண்டு என்னன்னு சொன்னா, நல்லா இந்த விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றது. அதுல வந்து நல்ல ஒரு டொபிக் தான் என்று சொன்னா, அந்த மூலதனம் அப்படின்ற ஒரு டொபிக். அதுல அந்த மூலதனத்துக்குள்ளே ஒரு விருப்பமான ஒரு பாடம் தான் என்று சொன்னா, மூலதனத்தின் பண்புகள். மூலதனத்தின் பண்புகள். விளங்கி நான் சொல்றது. அப்ப இந்த மூலதனத்தின் பண்புகளை விளங்கி கொண்டா தான் இந்த மூலதனம்ன்ற என்னன்றது வந்து உங்களுக்கு முழுமையா விளங்கி கொள்ளும். மூலதனத்தின் பண்பு. அப்ப மூலதனத்தின் பண்புல முதலாவது பண்பு என்னன்னு சொன்னா, நாங்க வந்து வரைவிலக்கணத்துல பார்த்த விஷயம் தான் என்னன்னா, மனிதனால உருவாக்கப்பட்டது. யாரால உருவாக்கப்பட்டது? யாரால உருவாக்கப்பட்டது?
மனிதனால். மனிதனால மனிதனால அப்ப மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு வளம் இது ஒரு மூலதனத்தின் பண்பு. இந்த மூலதனத்தின் இந்த பண்பு நாங்க வரைவிலக்கணத்துக்குள்ள பார்த்தோமா இல்லையா? ஓ. பார்த்தோம். விளங்கி நான் சொல்றது. அப்ப இரண்டாவது பண்பு என்னன்னு சொன்னா மனித வளத்தின் வினைதிறனை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த மூலதனம். மனித வளத்தின் வினைதிறனை என்ன செய்யும்டா அதிகரிக்கும். அப்படின்னு சொன்னா என்னண்டா மனித வளத்தை பூரணமாகவும் முழுமையாகவும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூலதனத்துக்கு இருக்குது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது அதை நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மூன்றாவது விடயம் இது மூலதனத்தின் பண்புலைகிற இரண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பு என்னன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வளம். எனது மூலதனம் மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்த இயலும். சரியா? உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும். இது என்னண்டா மூலதனத்தின் பண்புலைகிற ஒரு பண்பு. எனது மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்த இயலும். சரி, ரைட். இப்ப என்னது இந்த கட்டிடங்களை என்ன செய்யணும்? ஒரு முறை பயன்படுத்திட்டு அதை உடைச்சு வீசுறதா? அதே மாதிரி தொழிற்சாலை, அதே மாதிரி தளபாடங்கள், அதே மாதிரி பெருந்தெருக்கள், விமான நிலையம், நீர்வடிகள் இதெல்லாம் என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்த இயலும். சரியா? நான்காவது பண்பு என்னென்றால் பெருமான தேவைக்கு உட்படும். அப்ப பயன்படுத்துற டைம்ல பெருமான தேவைக்கு உட்படக்கூடிய வளம் தான் என்னண்டா மூலதனம். இந்த மூலதனத்தின் ஒரு பண்பு தான் என்னண்டா பயன்படுத்துற டைம்ல பெருமான தேவைக்கு உட்படும். அப்ப கட்டிடத்தை பயன்படுத்துற டைம்ல என்னது அது பெருமான தேவைக்கு, தளபாடங்களை பயன்படுத்துற டைம்ல அது பெருமான தேவைக்கு உட்படும். விலங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப இப்படியாக இந்த மூலதனத்தை பயன்படுத்துற டைம்ல பெருமான தேவைக்கு உட்படும். இது ஒரு மூலதனத்தின் பண்புலைகிற ஒரு பண்பு. பண்புலைகிற ஒரு பண்பு. சரியா? ஐந்தாவது பண்பு என்ன சொன்னா மூலதனத்துக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனம். எனது மூலதனத்திற்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு வட்டி. வெரி குட். என்னது மூலதனத்துக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனம் என்ன? வட்டி. வட்டி. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது வட்டி. சரியா? அப்ப நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னென்று சொன்னால் மூலதனத்திற்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு வட்டி வீதம். வட்டி. அப்ப நிலத்துக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு என்ன? வாடகை. அப்ப உழைப்புக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு என்ன? சம்பளம் அல்லது கூலி. வெரி குட் சிம்ரா, வெரி ஃபாஸ்ட். சரியா? அப்படிதான் இருக்கணும். ஆன்சர் பண்றதுல கொஞ்சம் முந்தி கொள்ளணும். ஒரு ஆள் என்ன செய்யணும்? முந்தி கொள்ளணும். ரைட். சரியா? அப்ப மூலதனத்திற்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு என்னண்டா வட்டி. சரியா? ஆறாவது பண்பு மூலதனத்தில் வார பண்புகள்ல கடைசி பண்பு தான் என்னன்னு சொன்னா மூலதன வளங்களில் பல்லினத்தன்மையையும் அதன் பயன்பாடும் அந்த நாட்டில் நிலவும் தொழில்நுட்ப மட்டத்திலே தங்கிக்குது. மூலதன வளங்களோட பல்லினத்தன்மைன்னு சொன்னா அது எவ்வளவு மூலதன கட்டடம், தொழிற்சாலை, அதே மாதிரி என்னது தளபாடங்கள், இது புதிய தளபாடங்கள் ஆகிக்கலாம், புதிய தொழிற்சாலைகள், புதிய வடிவிலான இப்படியான அந்த மூலதன வளங்களோட பல்லினத்தன்மை அதன் பயன்பாடும் அந்த நாட்டுல நிலவுற தொழில்நுட்ப மட்டத்திலே இருக்குது. எந்த அளவு தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்துறாங்களோ அந்த அளவு மூலதன வளங்களோட பல்லினத்தன்மை அதன பயன்பாடும் அதிகமாக விளங்கின ஒண்ணு சொல்றது. இது ஒரு பண்பு, மூலதனத்தை ஒரு பண்பு.
சரியா? அப்ப மூலதனத்தின் பண்புகள் என்னென்ன? மனிதனால உருவாக்கப்பட்ட வளமாக இருக்கிறது. மனித வளத்தின் வினைத்திறனை அதிகரிக்கக்கூடிய வளம். இப்போ ஒரு கேள்வி உண்டு, எம்சிக்யூ கேள்வி உண்டு. உங்கள்ட்ட வந்து கேட்கிறான் என்னன்னு சொன்னா, மனித வளத்த மனித வளத்தின் வினைத்திறன சரியா உற்பத்தி காரணிகள்ல இருக்கிற மனித வளத்தின் வினைத்திறனை அதிகரிக்கக்கூடிய இன்னும் ஒரு உற்பத்தி காரணியை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கப்படுது. முதலாவது ஆன்சர் தாரான் முயற்சியாண்மைன்னு தாரான். சரியா பிள்ளையா? சரி. முயற்சியாண்மை சரியா பிள்ளையா? இல்ல. பிள்ளை. ரெண்டாவது ஆன்சர் தாரான் உழைப்பு அப்படின்னு தாரான். சரியா பிள்ளையா? இல்ல. இல்ல. பிள்ளை. மூன்றாவது ஆன்சர் தாரான் மூலதனம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் தாரான். சரி. சரி. சரி, விளையணும் சொல்றது. அப்ப இப்படியும் கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சோ ரெடியாவே சரியா? அப்ப மனித வளத்தின் வினைத்திறன் அதிகரிக்கும், மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும், பெருமான தேவைக்கு உட்படும், மூலதனத்துக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு வட்டி, மூலதனம் வழங்கல்ட பல்லினத்தன்மை, அதன் பயன்பாடு வந்து அந்த நாட்டுல நிலவுற தொழில்நுட்ப மட்டத்துல தங்கிக்குது. இதெல்லாம் வந்து என்னண்டா மூலதனத்தின் பண்பு. மூலதனத்தின் பண்பு. சரியா? இது கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அடுத்தது சரியா? அடுத்த டொபிக்குள்ள வாரம் என்னன்னா சரி, அடுத்த டொபிக்குள்ள வாரம் இந்த மூலதனத்தின் வகைகள். மூலதனத்தின் வகைகள் அல்லது மூலதனத்தின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலதனத்தின் வகைகளை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மூலதனத்தின் வடிவங்களை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா 5 வகைகளாக 5 வடிவங்களாக என்ன செய்யலும். இந்த 5 வகைகளாக நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் வகைப்படுத்த முடியும். மூலதனத்தின் வகைகளை நாங்க எத்தனை வகைகளா வகைப்படுத்தலும்? 5 வகை. 5 வகை. முதலாவது நிலையான மூலதனம். முதலாவது என்ன? நிலையான மூலதனம். இரண்டாவது விடயம் என்னென்று சொன்னால் தொழிற்படு மூலதனம். தொழிற்படு மூலதனம். மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னா சரியா நிலையான மூலதனத்துக்கு இன்னும் பெயர்கள் இருக்குது, தொழிற்படும் மூலதனத்துக்கு வேறு பெயர்கள் இருக்குது. அப்ப வேறு பெயர்களையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்ன சம்டைம் இந்த ஒரே மாதிரி நீங்க படிச்சுட்டு போவீங்க, இன்னொரு முறையில கேள்வியை கேட்டுருவோம், இன்னொரு பெயர்ல வந்து கேள்வியை கேட்டுருவோம். அப்ப நீங்க அது விலங்காலாடி இப்படி ஒன்று படிக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கப்படாது. சரியோ? கேட்கிற கேள்வியை வச்சு நீங்க அழகா விளங்கிக் கொள்ளணும். ரைட், எத்தனை கேட்க போறோம் அப்படின்னு. மூன்றாவது என்னன்னு சொன்னா பொருளாதார பொதுப்பணி மூலதனம். பொருளாதார பொதுப்பணி மூலதனம். நான்காவது வகை என்னன்னு சொன்னா சமூக பொதுப்பணி மூலதனம். சமூக பொதுப்பணி மூலதனம். ஐந்தாவது வகை என்னன்னு சொன்னா மனித மூலதனம். மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்றது. மானிட மூலதனம். சரியா? அப்ப இப்படியாக வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா இந்த மூலதனத்தை நாங்க 5 வகைகளாக 5 வடிவங்களாக நாங்க வகைப்படுத்த இயலும். என்னது என்னது? நிலையான மூலதனம், தொழிற்படு மூலதனம், பொருளாதார பொதுப்பணி மூலதனம், சமூக பொதுப்பணி மூலதனம், மனித மூலதனம். சரியா? அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்யலும்டா 5 வகைகளாக அந்த மூலதனத்தை வந்து வகைப்படுத்த இயலும். சரியா? முதலாவது நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னால் நிலையான மூலதனம். இந்த நிலையான மூலதனத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னா மெய் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். மெய் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு பேருமே இது பௌதீக மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். பௌதீக மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிலையான மூலதனம்டாலோ மெய் மூலதனம்டாலோ
அல்லது பௌதீக மூலதனம் என்றாலோ எல்லாம் ஒரே கருத்தை தான் என்ன செய்ய போகுது, குறித்து நிக்க போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அப்ப நிலையான மூலதனத்துக்கு இன்னும் 2 பேரை சொல்லுங்க போவோம். வேறு 2 பேரை என்னென்ன பேர்? மெய் மூலதனம் பௌதிக மூலதனம் பௌதீக மூலதனம். மெய் மூலதனம், பௌதீக மூலதனம். அப்ப மெய் மூலதனம் அல்லது பௌதீக மூலதனம் அல்லது நிலையான மூலதனம் அப்படின்னு சொன்னா என்னண்டா, உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்தப்படுகின்ற நீண்ட கால பாவனையுடைய மனிதனால உருவாக்கப்பட்ட நிலையான சொத்துக்களை தான் நாங்க என்ன சொல்றோம், நிலையான சொத்துக்களை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நிலையான மூலதனம் அல்லது பௌதீக மூலதனம் அல்லது மெய் மூலதனம் அப்படின்னு சொல்றது. விளங்கினா? உதாரணமா கட்டடம், தளவாடம், இது வந்து என்ன, நிலையான மூலதனம். விளங்கினா? அப்ப நிலையான மூலதனத்தை வந்து பயன்படுத்தும் காலம் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரதிபலன் சொத்துடைமையாக வந்து சொத்துடைமையா சொத்துடைமையில உடைமையாக வந்து இருக்கும். விளங்கிட்ட சொல்றது. அப்ப அப்ப உதாரணமா நிலையான மூலதனத்தை கட்டடத்தை பயன்படுத்துற காலம் எல்லாம் வந்து ஏதாவது பிரதிபலன் வந்து சொத்துடைமையாக இருக்கும். நான் கட்டடம் அப்படின்றது, தளபாடம் அப்படின்னு விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாங்க. அப்ப நிலையான மூலதனம் என்ன, உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்தப்படுகின்ற நீண்ட கால பாவனையுடைய மனிதனால உருவாக்கப்பட்ட நிலையான சொத்துக்களை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிலையான மூலதனம். நிலையான மூலதனம். சரியா? ரைட். அடுத்ததாக 2வது பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா தொழிற்படு மூலதனம். சரியா? இந்த தொழிற்படு மூலதனத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம்னால் சுழலும் மூலதனம். என்ன மூலதனம்? சுழலும் மூலதனம். சுழலும் மூலதனம் அல்லது இருப்பு மூலதனம் அப்படின்னு சொல்றது. இருப்பு மூலதனம் அப்படின்னு சொல்றது. சுழலும் மூலதனம்னு சொல்லலாம், இருப்பு மூலதனம்னு சொல்லலாம். இப்ப தொழிற்படும் மூலதனம் என்றாலோ, சுழலும் மூலதனம் என்றாலோ, இருப்பு மூலதனம் என்றாலோ எல்லாம் வந்து என்ன செய்ய போகுது, ஒரே கருத்தை தான் குறித்து நிக்க போகுது. அப்ப இந்த தொழிற்படு மூலதனம் அல்லது சுழலும் மூலதனம் அல்லது இருப்பு மூலதனம் அப்படின்னு சொன்னா என்னண்டா, ஒரு உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருள், அரை இறுதி பொருள் போன்ற அனைத்தையும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த தொழிற்படு மூலதனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உற்பத்தி செயற்பாட்டை தடையின்றி மேற்கொள்றதுக்கும் நாட்டுல எதிர்கால உற்பத்தியை திட்டமிடவும் வந்து இந்த தொழிற்படும் மூலதனம் தேவை. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது இதுதான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் தொழிற்படும் மூலதனம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுனீங்க?
ரைட். சரியா? அப்ப நிலையான மூலதனம், அதே மாதிரி தொழிற்படும் மூலதனம் அல்லது சுழலும் மூலதனம், இருப்பு மூலதனம். உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருள் அரை இறுதி பொருள். விளங்கினா? அதாவது உற்பத்தி தொழிற்பாடை வந்து தடையின்றி மேற்கொள்றதுக்காக விளங்கினா அந்த கடன்கள் ஆயிக்கலாம். விளங்கினா சொல்றது? வேற என்ன சொல்றது? இந்த கடன்கள், அதே மாதிரி வந்து பேப்பர், பேனை, அந்த அலுவலக தேவைகளை சொல்லியலும், தேவைக்கான பொருட்களை சொல்லியலும், அதே மாதிரி அந்த பொது நிர்வாக வாடிக்கையாளரிடம் இருந்து பெற வேண்டிய தொகை. விளங்கினா? அப்ப தொழிற்படும் மூலதனம், கூலி, இந்த மூலப்பொருட்கள், தொழிலாளர்களுக்கான சம்பளம், இதெல்லாம் ஒரு தொழிற்படும் மூலதனம். விளங்கினா ஒண்ணு சொல்றது? சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப அடுத்ததாக நாங்க என்ன சொல்றோம்டா, 3வது விடயம் நாங்க பார்க்கிறோம். பொருளாதார பொதுப்பணி மூலதனம். பொருளாதார பொதுப்பணி மூலதனம். இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, பொருளாதாரத்தின பொருட்கள் சேவைகளை வந்து பொருட்கள் சேவைகள உற்பத்தியையும் பங்கீட்டு செயற்பாட்டையும் இலகுபடுத்துகின்ற உற்பத்தியையும் பங்கீடையும். பொருளாதாரத்துல பொருட்கள் சேவைகள உற்பத்தி ஆகிக்கலாம், அதை பங்கீடு செய்யறது. யாருக்கடையில அதை நாங்க கொடுக்கறது. விளங்க என்ன சொல்றது? அப்ப அந்த பங்கீட்டு செயற்பாட்டையும் வந்து அதாவது இலகுபடுத்துகின்ற மூலதன சொத்துக்களை தான் நாங்க என்ன சொல்றோம்டா, பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பொருளாதார கீழ்கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு அல்லது கீழ்கட்டமைப்புன்னு சொன்னால் உட்கட்டமைப்புன்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே கருத்தை தான் குறித்து நீங்க போகுது. அந்த வசதிகளாக வந்து இது கருதப்படும். துறைமுகம், விமான நிலையம், நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு, பெருந்தெருக்கள், அதிவேக பாதை, பாலம், இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் பொருளாதார பொதுப்பணி மூலதனம். பொருளாதார பொதுப்பணி மூலதனம். பொருளாதார பொதுப்பணி மூலதனம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப துறைமுகம் ஆயிக்கலாம், விமான நிலையம், நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு, பெருந்தெருக்கள், அதிவேக பாதை, பாலங்கள், இதெல்லாம் வந்து என்ன? பொருளாதார பொதுப்பணி மூலதனம். சரி, அப்ப பொருளாதாரத்தின பொருட்கள் சேவையில உற்பத்தி செய்யறதுக்கு, பங்கீடு செயற்பாட்டை மேற்கொள்றதுக்கு, அது ரெண்டையும் இலகுபடுத்துறதுக்காக இலகுபடுத்துறதுக்கான மூலதன சொத்துக்களை தான் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? பொருளாதார பொதுப்பணி மூலதனம் என்று. பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மூலதனம் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு தனியார் முதலீட்டை உயர்த்த உதவுவதுடன் நடைமுறையில அதிகமான நாடுகள்ல வந்து அரசாங்கத்தால வழங்கப்படுது. இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்றது வந்து அரசாங்கத்தால நடைமுறையில வந்து அதிகமாக வழங்கப்படுது. என்னது? துறைமுகங்கள் ஆகிக்கலாம், விமான நிலையங்கள், நீர்வளங்கள் ஆகிக்கலாம், வடிகால் அமைப்பு ஆகிக்கலாம், பெருந்தெருக்கள் ஆகிக்கலாம், இதெல்லாம் யாரால வழங்கப்படுகின்றது? இந்த மூலதனம் யாரால வழங்கப்படுகின்றது? அப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். அந்த பொருளாதார இந்த அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற மூலதனம் அரசாங்கத்தால் அதிகமாக வழங்கப்படுகின்ற மூலதனம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டுட்டு ஆன்சர் தான் நான் முதலாவது சமூக பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு. சரியா பிள்ளையா? இல்ல. இல்ல. ரெண்டாவது வந்து தாரான் மனித மூலதனம் அப்படின்னு. இல்ல. இல்ல. மூன்றாவது தாரான் சுழலும் மூலதனம் அப்படின்னு. இல்ல. நான்காவது தாரான் பொருளாதார பொதுப்பணி மூலதனம். சரி. சரி. சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனத்துக்கு வேறு பெயர்கள் இல்லையா? மறு இல்ல, பெயர்கள். பொருளாதார பொதுப்பணிக்கு வந்து பொதுப்பணி மூலதனம்னு சொன்னா ஓகே, மத்த பேர்கள் இல்ல. கேள்விகளை பொறுத்து வந்து சம்டைம் மாறலாம். சரியோ? பொருளாதார பொதுப்பணி மூலதனம் நீங்க விளங்கிக் கொண்டாலே சரிதான். சரிதானே சிம்ரா? ஆமாம். சரி. சரி. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா சமூக பொதுப்பணி மூலதனம். இப்ப சமூக பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொன்னா சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படும் மூலதனத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்? சமூகத்தின்
சமூக பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்றோம். சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கல்வி ஆயிக்கலாம், சுகாதாரம் ஆயிக்கலாம், விளங்கி நான் சொல்றது இப்படியாக அந்த சமூகத்தின் அடிப்படை தேவைகளை வந்து போக்குவரத்து ஆயிக்கலாம், இப்படியாக அந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுகின்ற மூலதனம் இந்த சமூக பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? பாடசாலைக்கான கட்டடம், பாடசாலை கட்டடம், சுகாதாரத்துறையில வந்து வைத்தியசாலை கட்டணம், சரியா? வைத்தியசாலை கட்டடம், சரி. அதே மாதிரி வந்து அறுவை சிகிச்சை நிலையம், அதே மாதிரி பரிசோதனை கட்டடங்கள், குப்பை கூளங்களை வந்து அகற்றதுக்கான குழாய் நீர் வசதிகள், இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா சமூக பொதுப்பணி மூலதனம். அப்ப சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக பயன்படுத்தப்படும் சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படும் மூலதனத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்? சமூக பொதுப்பணி சமூக பொதுப்பணி மூலதனம். சரியா? பாடசாலை கட்டடம் ஆகிக்கலாம், சுகாதாரத்துறையில வைத்தியசாலை கட்டடம் ஆகிக்கலாம், அறுவை சிகிச்சை நிலையம் ஆகிக்கலாம், பரிசோதனை கட்டடங்கள், அதே மாதிரி குப்பை கூளங்களை அகற்றுறது, குழாய் நீர் வசதிகள், இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் சமூக பொதுப்பணி மூலதனம். சரி, ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம். 5வது மூலதனத்தின வகையில இருக்கிற 5வது வகைத்தான் என்னென்றால் அதாவது மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம். இப்போ மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொன்னா என்னென்றால் உழைப்புண்ட விளைதிறனை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்ற விளைதிறனை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கல்வி, அதே மாதிரி வந்து அறிவு, அதே மாதிரி வந்து பயிற்சி, அதே மாதிரி ஆராய்ச்சி, அதே மாதிரி அனுபவம், சரி, அதே மாதிரி வந்து தொழில்நுட்பம், அதே மாதிரி சுகாதார நிலை, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா ஊழியர்கள்ல காணப்படுகின்ற தேர்ச்சி மட்டம். அந்த தேர்ச்சி மட்டத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்டா மனித மூலதனம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? மனித மூலதனம் அப்படின்னு சொல்றோம், அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன விஷயம்? கல்வி ஆயிக்கலாம், அறிவாயிக்கலாம், பயிற்சி ஆயிக்கலாம், ஆராய்ச்சி ஆயிக்கலாம், அனுபவம் ஆயிக்கலாம், தொழில்நுட்பம் ஆயிக்கலாம், அவங்கள்ட்ட காணப்படி இந்த சுகாதார நிலை ஆயிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா உழைப்புண்ட விளைதிறனை அதிகரிக்கக்கூடியது. அப்ப உழைப்புண்ட விளைதிறனை அதிகரிக்கக்கூடிய கல்வி, அறிவு, பயிற்சி, ஆராய்ச்சி, அனுபவம், தொழில்நுட்பம், சுகாதார நிலை, இப்படியாக ஊழியர்களிட காணப்படுகின்ற தேர்ச்சி மட்டங்களை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்றோம். மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்றோம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை சொல்லிடும், உதாரணமா தொழில்நுட்பவியலாளர்களை சொல்லிடும், வைத்தியர்களை சொல்லிடும். விளங்கி என்ன சொல்றது? மனிதனால உருவாக்கப்பட்ட உற்பத்தி வளம் தான் இந்த மனித மூலதனம் அப்படின்றது. அப்ப இதனையும் வந்து தொட்டுணரவோ பிரிக்கவோ இயலாது. எதனை? இந்த மனித மூலதனத்தை தொட்டுணரை மேலாதே என்ன செய்யலும், அதாவது பிரிக்கவே மேலாது. அப்ப நீங்க சொல்லிடும் மனுஷனை தொட்டு பார்க்கலும் தானே. அப்ப மனுஷனை தொட்டு பார்க்கலும், அந்த வைத்திய சேவையை தொட்டு பார்க்கலுமா? ஏழுமா? அவங்க கொடுக்க இல்ல, தொட்டுணர இயலாது. இல்லைங்களா? அதைத்தானே அந்த அறிவை தொட்டு பார்க்கலுமா? அனுபவத்தை தொட்டு பார்க்கலுமா? அப்ப தொட்டுணர முடியாது. அதை வந்து பிரிக்கவும் இயலாது. விளங்கி நான் சொல்றது? பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மேலும் தொழில்நுட்பவியலாளர்கள், வைத்தியர்கள், இதெல்லாம் வந்து என்ன சொன்னா மனித மூலதனத்துக்குள்ள இருக்கிற விடயங்கள். அப்ப உழைப்புள்ள விளைதிறனை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்ற கல்வி, அறிவு, பயிற்சி, ஆராய்ச்சி, அனுபவம், தொழில்நுட்பம், சுகாதார நிலையை இது இப்படியாக காணப்படுகின்ற ஊழியர்கள் காணப்படுகின்ற தேர்ச்சி மட்டங்களை தான் நாங்க என்ன சொல்றோம்? மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்றோம். விளங்கி நான் உதாரணமாக வைத்திய பெற்ற ஆசிரியர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், வைத்தியர்கள், சரியா? இதெல்லாம் வந்து எனது மனித மூலதனத்துக்குள்ள உள்ள முடியும். அப்ப மனிதனால உருவாக்கப்பட்ட உற்பத்தி வளம், அதே மாதிரி தொட்டுணரவோ அதை வந்து பிரிக்கவோ இயலாது இந்த மனித மூலதனம்.
அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? அப்ப இவ்வளவுதான் என்னென்று சொன்னால் இந்த மனித மூலதனத்தின் வகைகள். மூலதனத்தின் வகைகள் 5 சொல்லுங்க பாப்போம். என்னென்ன மூலதனம்? நிலையான மூலதனம், ம். தொழிற்படு மூலதனம், பொருளாதார பொதுப்பணி மூலதனம், சமூக பொதுப்பணி மூலதனம், மனித மூலதனம். ரைட். சரியா? இவ்வளவுதான் என்னன்னா இந்த மூலதனத்தின் வகைகள். சரி. அப்ப இதோட நாங்க சார் என்ன செய்வோம்? சொல்லுங்க ரிம்னா. சார் நிதி மூலதனம், இயற்கை மூலதனம், சமூக மூலதனம் அதெல்லாம் மூலதனத்தின் வகைக்குள்ள வராதா? இதெல்லாம் இல்ல. இயற்கை மூலதனம், நிதி மூலதனம், சமூக மூலதனம் அது மூன்றும் மூலதனத்தின் வகைக்குள்ள வராதா? இல்ல அது வந்து இந்த மூலதனத்தின் வகைக்குள்ள வாரது இல்ல, அது வேற டாபிக்குள்ள வருது. அப்ப மூலதனத்தின் வகைகள் வந்து நிலையான மூலதனம், தொழிற்படு மூலதனம், பொருளாதார பொதுப்பணி மூலதனம், சமூக பொதுப்பணி மூலதனம், மனித மூலதனம். சரியோ? சார் ஓம். அந்த மாறு மூலதனத்துக்கு உதாரணம் இருக்கா? இதெல்லாம் இல்ல. மாறும் மூலதனம் அதுக்கு உதாரணம் என்ன சார்? மாறும் மூலதனம்டா தொழிற்படு மூலதனத்தை கேக்குறீங்க. ஓமாம். தொழிற்படு மூலதனம், சுழலும் மூலதனம், இருப்பு மூலதனம். ஓம். அதுக்கு உதாரணம்? அதுக்கு வந்து மூலப்பொருட்கள், அரை இறுதி பொருட்களை சொல்லிடும். விலங்கி நான் சொல்றது. அதே மாதிரி வந்து ஒரு ஊழியருக்கு கொடுக்கிற வந்து சம்பளம். விலங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அதே மாதிரி இந்த எனது அலுவலக தேவை, இந்த பேப்பர், பேனு அலுவலக தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றது. எல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் இந்த தொழிற்படு மூலதனத்துக்குள்ள வாருது. சரியோ? ஓகே சார். இதை வந்து உதாரணமா சொல்லணும். ரைட். அடுத்தது இதோட நாங்க வந்து கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த மூலதனம் உருவாகுற முறை சம்பந்தமா பார்ப்போம். சரியா? அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் ரெடியா வைங்க. மற்றது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அந்த டவுட்டை வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது குரூப்லயோ போட்டு கேட்டுக்கொள்ளு. சரியோ? ரைட். அப்ப இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.